நமஸ்காரம். ஓம் மகாஷி சர்க்குரு அகத்தி குருவே நமக. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைன்ற தொகுப்பு பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா இன்னும் முடியலையா அந்த வாழ்க்கை அப்படின்றீங்களா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அது ஒரு தொடர்கதை மாதிரி இருக்குது இந்த தொகுப்புகளும். தவறா எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு இன்னும் அந்த புரிதல் இல்லை, வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் இல்லை. மேலும் இந்த மாதிரி அறியாமல இருக்கப்பா அப்படின்னு ஐயா வந்து நிறைய நாம் எதற்காக பிறந்திருக்கோம், மறு ஜென்மத்தை பத்தி, மறுபிறவை பத்தி, கர்மாவை பத்தி நிறைய விளக்கியிருக்காங்க. எதுக்கு இப்படி விளக்கணும்? நம்மள்கிட்ட குறைஞ்சிருச்சு அறிதல் புரிதல் பத்தி ஆர்வம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் யாரு அப்படின்னு வெகு சிலர் தான் கேட்குறோம், அப்படிதானே? ஈவன் நம்ம ஹவுஸ்லயே நம்ம ஒரு மார்க்கத்துல இருப்போம், அவங்க எல்லாரும் வேற மார்க்கத்துல இருப்பாங்க. அதுக்குன்னு நம்ம குத்தம் சொல்றதுக்கு இல்லை. இங்க யாரும் யாரையும் குத்தம் சொல்லி வாழ்ந்துட்டு போறதுக்கு வரல. நம்மளோட கடமையை முடிச்சுட்டு நம்மளோட கர்மங்களை கழிச்சுட்டு முடிஞ்ச அளவு அடுத்த கர்மம் சேர்க்காத அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு போகணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு அம்மாவா இருக்கீங்க, ஒரு அப்பாவா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உங்களோட தர்மம் அதுதானே. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது தர்மம், ஆனா அது கடைபிடிக்க வேண்டியது அதோட தர்மம். சொல்றத சொல்லிடணும், நல்லபடியா நல்முறையில எடுத்து சொல்லி, அடிச்சு வதச்சு இப்படிதான் அப்படின்னு சொல்றது கூடவே கூடாது. அன்புதான் நம்ம கடவுளை காண முடியும் அன்பால. அன்புன்றதுக்கு நம்மளால எல்லாத்தையும் கான்கார் பண்ண முடியும். லைக் அன்புக்கு சக்தி ஜாஸ்தி. அதனால அன்பா சொல்லி பாருங்க, அன்பா சொல்லி கொடுங்க. சிறு வயது முதற்கொண்டே நல்ல நல்ல கருத்துக்களை உங்களுக்குள்ள தெரியுங்க. இயற்கையோட ஃபர்ஸ்ட் நல்லபடியா நமஸ்கரிங்க. உன் தட்டுல ஒரு 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 துளி மணி, ஒரு நெல்மணி வர்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள உழைப்பை கண்டிப்பா சொல்லி கொடுங்க. மண்ணு, அதுக்கு உள்ள நீர், நிலம், அப்புறம் ஏறு தழுவுறது. இப்ப டிராக்டர் இருக்கு, ஓகே, இருந்தாலும் அதுக்கு ஒரு மேன் பவர் தேவைப்படுது இல்ல. அந்த மனுஷன், விவசாயி, அந்த தெய்வம், அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை பஞ்சபூதங்கள், மழை, காற்று, வெயில், இவங்க எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது மூலமா தான் ஒரு நெல்மணியே உருவாகுது. காலம் தவறினா, ஒருவேளை புயல் ரொம்ப வந்துடுச்சு அப்படின்னா அந்த நேரம் அந்த சாப்பாடு இல்லை, அவ்வளவுதான். அதுல இன்வெஸ்ட் பண்ண விவசாயி, அவ்வளவுதான். இது மாதிரிலாம் சொல்லி கொடுங்க. அப்பதான் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் மித்தபடி குப்பையை அங்கங்க கொட்டுறது. அதாவது நான் ஒரு தொகுப்பு படிச்சேன், அது எனக்கு ரொம்ப நான் பண்ற தப்ப எனக்கு நான் அப்படி பண்ணிக்க கூடாது அப்படின்னு தோண வச்சது. இது உங்களுக்கு சில்லியா தோணலாம், ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க இது கரெக்டா இல்லையா அப்படின்னு. நம்ம எச்சில் துப்புறோம்ல இந்த பூமி மேல, இந்த ரோட்ல போறோம், எச்சில் துப்புறோம். அப்ப துப்பும் போது கூட பூமி மாதா மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்க மேல துப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்போ அவங்க வந்து இந்த உலகத்தை எவ்வளவு போற்றி எவ்வளவு தெய்வீகமா நினைக்கிறாங்கன்னு பாருங்கன்னு சொல்றேன். அப்படிதான் சொல்றேன். இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சொல்லி கொடுத்தாதான் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சிட்டிசனை நீங்க உருவாக்க முடியும், அப்படிதானே? அதுவும் உங்க கடமை தானே. என்னதான் வேணா ஆன்மீகம் பேசுறா அப்படின்னு சொன்னாலும் ஒரு ரெஸ்பான்சிபிளான சிட்டிசன் நீங்க உருவாக்கணும்னாலும் இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா உங்களோட நாடு பசி பட்னியால ரொம்ப சீக்கிரமா இப்படி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் குப்பையை அங்கங்க போடுறேன், அப்புறம் ரொம்ப பொல்யூட் ஆயிரும், ரொம்ப ஸ்டார்வேஷன் வந்துடும், பசி பட்னி அந்த மாதிரிலாம் வந்துடும். அப்படிலாம் வரக்கூடாதுன்னா கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணுங்க, கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் நல்ல ஒரு பண்புகளை வளர்த்துக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. அப்புறம் வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. எதுக்காக ஓடுறோம்? வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா நைட்டு மட்டுமாவது இறைவன்கிட்ட நன்றி, நான் இன்னைக்கு யாரையாவது கஷ்டப்படுத்தினா ரொம்ப மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், எனக்கு இந்த பிறவி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது வந்து ஒரு தன்னம்பிக்கை வழக்கம். அது மட்டும் அல்லாது அவங்களுக்கு வந்து த வே ஆஃப் லைஃபை புரிய வைக்கிறோம். இப்போ இந்த வாழ்க்கையை பத்தி ஐயா வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இங்க சொல்லியிருக்காங்க.
நான் வாசிக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. எங்கு தொடங்குகின்றது, எங்கு போய் முடிகின்றது என்பதை எவரும் கண்காணிப்பதில்லை. தான் கண்ட பொருள்களில் கிடைப்பதுதான் இன்பம். பஞ்சேந்திரியங்கள் கண்டு அறிவதுதான் உண்மை. இப்படியெல்லாம் வெளி உலகத்தின் ஒரு சிறிய கோட்டைக்குள் இருந்து கோட்டைக்கு அப்பால் என்ன இருக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்கும் மனம்தான் மானிடருக்கு இல்லை. நான் எங்கிருந்து வந்தேன், எதற்காக பிறந்தேன், எதை பின்பற்ற வேண்டும், கடைசியில் எங்கு போய் சேர வேண்டும் என்று சிலர்தான் சிந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது. சிக்கல்களை விளக்கி சிறியதோர் வழி செய்து கொண்டு வாழ்க்கை என்னும் பிடியில் இருந்து தளர்ந்து தான் காணும் வாழ்க்கைக்கு அப்புறம் என்னதான் இருக்கின்றது அதை புரிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆர்வம் ஒரு சிலருக்கு தான் இருக்கின்றது. கடந்த ஜென்மத்தின் நல்ல சாதனைகளை செய்து இப்பிறவியில் சாதாரண மனிதனாக பிறந்து வளர்ந்து அடிபட்டும் இடிபட்டும் இருளில் தடுக்கி விழுந்து புதியதாக ஓர் ஒளியை காண்கின்றனர். இங்க எதுக்கு ஐயா இப்படி சொல்லணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு ஸ்டான்ஸா தான் படிச்சிருக்கேன், ஆனா இதுல ஆழ்ந்த அறிவு இருக்கு. நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறது வெகு சிலர் தான் சொல்லிட்டாங்க. இருக்கட்டும், அது நம்மளுக்கு இப்ப புரிஞ்சுக்கிட்ட விஷயம். கடந்த ஜென்மத்துல நல்ல சாதனைகள் மூலமா தான் நீங்க ஒரு சாதாரண மனிதனா பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் இல்லாம அடிபடுறது, இடிபடுறது, அப்புறம் இருளில் தடுக்கி விழுந்து அப்புறம்தான் தன்னோட வாழ்க்கையான ஒளிய அந்த மனுஷன் காண்றான். அப்படி காணும்போது தன்னுள் இருக்கிற பேர் பிரம்மாண்டத்தை உணர்றான். அதுதான் அந்த ஒளி, அதுதான் அந்த ஜீவாத்மா. அது பரமாத்மா கிட்ட இருந்து வந்த அந்த ஒளி. நான் வெறும் ஒரு துகள், நான் அங்க போனோம் அப்படின்ற ஒரு உணர்தல் அப்பதான் அவனுக்கு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த வாழ்க்கைய எனக்கு பிடிக்கல அப்படின்னு நொந்து போயிடுறோம். அதுதான் ஐயா சொல்றாங்க, கடந்த காலத்துல பண்ண பெரும் புண்ணியத்தினாலதான் இப்ப நீங்க ஒரு சாதாரண மனிதனா பிறக்க முடியுது. அதன் மூலமா கர்மங்களை கழிக்கிறதுக்கான விஷயங்களை அடிபட்டு இடிபட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, we should be grateful for that. இந்த லைஃபுக்கு நம்ம ரொம்ப ஒரு நன்றி உணர்வோட இருக்கணும். நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு கடவுளை நிந்திக்கிறதுனாலயோ குருவை நிந்திக்கிறதுனாலயோ பயன் இல்லை. கர்மங்கிறது உங்களுக்கு ஒரு தண்டனைன்னு நீங்க நினைக்காதீங்க. அதே மாதிரி யாரோ உங்களுக்கு ஏதோ செய்யறாங்க அப்படின்னா கர்மா என்ன சும்மாவும் விட்டுரும் அப்படின்னு கூட சொல்லாதீங்க. அதுவுமே தப்பு, விட்டுருங்க. அது சொல்லி உங்களுக்கு மேலும் கர்மம் தான் வரும். அதனால உங்க மனசை நடுநிலையா வைங்க. ரொம்ப சந்தோஷத்துலயும் ஆடாம ரொம்ப துக்கத்திலையும் துவண்டு போகாம அந்த நிலையான அந்த மனதை கடவுள்கிட்ட கண்டிப்பா கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த மைண்ட் செட் தான் நம்மளுக்கு பெரும்பாரி இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நான் இதை ப்ராக்டிஸ் பண்றேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு விட்டுறணும். ரொம்ப துக்கமா இருக்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்பா கூட இருப்பா, என்னை விட்டுறாதப்பா அப்படி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா வரும்போதும் ஐயா எனக்கு கூட என்னை விட்டுறாதீங்க, கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்டே அந்த சந்தோஷம், உங்களோட வெற்றி, உங்களோட பெரும் மகிழ்ச்சியை அவங்க காலடியை சமர்ப்பிச்சு விட்டுறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மேலும் வாழ்க்கையை பத்தி தொகுப்பு இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. அடுத்த தொகுப்புல அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதோட கண்டினியூஷன். நமஸ்காரம்.